வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே இன்று மாலை உரையாற்றுகிறார். நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 55,000 பேர் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமைய உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகாலயா அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. துபாயில் நடைபெறும் ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் 2வது சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே இன்று மாலை 5 மணிக்கு உரையாற்றுகிறார். பிரதமரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் நேரலையாக ஒலிபரப்பப்படும். சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் நாளை முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் பிரதமரின் உரை முக்கியத்துவம் பெறுகிறது. சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கு அயராது செயலாற்றி வரும் நிலையில் மக்கள் நலத்திட்டங்களின் கீழ் UPI மின்னணு பண பரிவர்த்தனையின் மூலம் நாடெங்கிலும் பாதுகாப்பாகவும் அனைவரும் பயன்படுத்தும் வகையிலும் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் தொழில்நுட்பத்துடன் கூடிய இன்றியமையா மாற்றங்களை இந்தியா எட்டியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 2016ஆம் ஆண்டு இந்திய தேசிய பண பரிவர்த்தனை கழகம் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை தளமான UPIயை அறிமுகம் செய்தது. இதன் மூலம் நாட்டின் பண பரிவர்த்தனை முறையில் பெரிய புரட்சி ஏற்பட்டுள்ளது. சிறிய ஒற்றை கைபேசி செயலி மூலம் எண்ணற்ற வங்கி இணைப்புகள் தொகுக்கப்பட்டு தடையற்ற நிதி பரிமாற்றங்களுக்கு இந்த திட்டம் வழிகோலியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர தின உரையாற்றுகையில் UPI பண பரிவர்த்தனையின் ஆற்றல் குறித்து எடுத்துரைத்தார். PM स्वनिधि से रेडी पटरी वाला भी और आपने देखा वो UPI से पैसे लेता है, UPI से पैसे देता है. ये बदलाव आखिरी व्यक्ति तक चिंता लोगों की लाइफ में सरकार होनी चाहिए. उसी के कारण ये जमीन से जुड़ी योजनाएं बनती हैं और जमीन से जुड़ी योजनाएं जमीन पर उतरती हैं और जमीन से उतरी हुई योजनाएं जीवन में बदलाव लाने का एक सशक्त माध्यम बन जाती है. UPI பண பரிவர்த்தனையின் அளவுகோல் தனி முத்திரையை தற்போது படைத்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 20 பில்லியனுக்கும் மேற்பட்ட பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. UPI பண பரிவர்த்தனைகள் தங்களுக்கு பெரிதும் பலன் அளிப்பதாக தர்மபுரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். UPI பண பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன பெட்டிக்கடையிலேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டியில் இருக்கிற பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஜிட்டல் முறை பண பரிவர்த்தனை வந்துச்சு. மோடி இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சிறப்பாக நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா பாக்கெட்டில் பணம் இருந்தால் அதிக காசு செலவு பண்ணிடுவோம். இது ஒரு இடம் போய் ஒரு பொருள் வாங்கினா டிஜிட்டல் பணத்தில் ஸ்கேன் பண்ணி அப்படியே என்னவோ அது மட்டும் கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி டெபிட் ஆயிரும், நம்ம வந்துடுவோங்க. இந்த பண பரிவர்த்தனை நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. என் பேர் திலகவதிங்க. நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க. நாங்கள் இப்போ எல்லாத்துலேயுமே இந்த டிஜிட்டல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எங்கேயாவது ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு மளிகை பொருள் வாங்குகிறோம், ஒரு மெடிக்கல் போகிறோம், மருந்து வாங்குகிறோம், வேறு எந்த இதாக இருந்தாலும் செய்யும்போது நாங்கள் UPI தான் பயன்படுத்தி அது மூலமாக தான் நாங்கள் பண பரிமாற்றத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதை கொண்டு வந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நம் நாட்டின் பண பரிவர்த்தனை புரட்சி தற்போது சர்வதேச நாடுகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், பூட்டான், மொரீஷியஸ் நாடுகளிலும் UPI பண பரிவர்த்தனை செயலில் உள்ளது. தடையற்ற பாதுகாப்பான பண பரிவர்த்தனையை உறுதி செய்துள்ளதோடு தனிநபர்கள், வர்த்தகர்கள் மட்டுமல்லாமல் நாட்டின் நிதி உள்ளடக்கத்தையும் பணமில்லா பொருளாதார பாதையிலும் நம் நாட்டை UPI வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பிற்கு ஏற்ப சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் நாளை முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் மோட்டார் வாகனங்கள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்கள் மீதான வரி 28%இலிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் நுகர்வோரின் வாங்கும் திறன் அதிகரிப்பதோடு நடுத்தர பிரிவு மக்கள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர். பல்வேறு தரப்பினர் இந்த வரி குறைப்பை வரவேற்றுள்ள நிலையில் தென்காசி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த பயனாளிகள் இது குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில், தென்காசி பகுதியில் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் 28% இருந்ததை 18% இப்போ மாற்றிருக்கிறாங்க பட்ஜெட். இதில் இப்போ 18 மாறும்போது அந்த 10% பெனிஃபிட் பொதுமக்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களுமே அதை சேமிப்பு பண்ணுறதுக்கு ஒரு வசதியாகவும் இருக்கும். இதை மத்திய அரசு உடனடியாக இதை அமல்படுத்தினதுக்கு நன்றி தெரிவிச்சு. என்னுடைய பேர் அமர்நாத். நான் ராணிப்பேட்டை மாவட்டம்
வரி குறைப்பதன் காரணமாக டூ வீலருடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கு, கார் உற்பத்தியினுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்குது. மத்திய அரசுடைய ஜிஎஸ்டி குறைப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். காசி முதல் தென்காசி வரையிலான மக்கள் ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மொராக்கோ செல்கிறார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான இந்திய குழு நாளை அமெரிக்கா செல்கிறது. தூய்மை இருவார பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற நமோ இளையோர் ஓட்டத்தில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் 55,000 பேர் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமைய உள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கப்பற்கலையில் தமிழரின் வரலாற்றை பறைசாற்றும் வகையில் 30,000 கோடி ரூபாய் செலவில் இந்த கப்பல் கட்டும் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். மகாலய அமாவாசை தமிழகத்தில் இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மடமும், திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் குளக்கரை, ஈரோடு பவானி கூடுதுறை, மயிலாடுதுறை பூம்புகார் சங்கமுக தீர்த்தம், குற்றாலம், திருச்செந்தூர் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். வரும் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட பின்தங்கிய பகுதிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். முதுகுளத்தூர் வீரசோழன் சாலையில் 10,64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர்மட்ட பாலப்பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மதுரையிலிருந்து கொச்சி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் பகுதிகளை இணைக்கும் 4 வழி சாலைகள் மூலம் திருச்சுழி தொகுதி பொருளாதார வளர்ச்சியடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 ஏரிகளில் மீன்பிடி உரிமைக்கான 3 ஆண்டுகால குத்தகைக்கு நாளை முதல் வரும் 8ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா விழா நாளை மறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளதையடுத்து பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கர் பிரதமரின் வித்யாலட்சுமி இணையதளத்தில் கல்விக்கடன் பெறுவதற்கான நடைமுறைகள் அந்தந்த கல்லூரிகளிலேயே மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் தெரிவித்துள்ளார். சென்னை செங்கோட்டை இடையேயான பொதிகை விரைவு ரயிலின் 21ஆம் ஆண்டு விழாவையொட்டி செங்கோட்டையில் இன்று தென்காசி மாவட்ட ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 11,397 கனஅடியாக அதிகரித்துள்ளது. துபாயில் நடைபெறும் ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் 2வது சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இன்றைய ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றால் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் இறுதி ஆட்டத்திற்கு நேரடியாக தகுதி பெறும். ஷென்சனில் நடைபெறும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ரான்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே இன்று மாலை உரையாற்றுகிறார். நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 55,000 பேர் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமைய உள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். மகாலய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. துபாயில் நடைபெறும் ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் 2வது சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.